சீமான் கிராப் வந்து பிரச்சாரம் வர வர ஆவேசமா சவால் விடுறது அதெல்லாம் மக்கள் மத்தியில ஏறி போகுது. அது தேரினாலும் சரி ஒவ்வொரு ஊர்கள்லயும் வரும்போது வந்து அது கிராப் ஏறிட்டு இருக்கு. கூட்டமும் அவரோட ஸ்பீச்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு சொல்லும்போது கூட்டமும் நல்லா ஏறிட்டு இருக்கு. சின்னம் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பின்னடைவு தான் ஏற்படும். அவங்க முன்னேறி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வந்துட்டு இருக்கிற இடமே தெரியல. இப்பதான் பிரச்சாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்பதான் சின்னம் அவங்க கையில கிடைச்சிருக்கு. சீமானை பற்றி பின்னடைவு தான் ஏற்படும் சொல்றதே சீமானுக்கு லாபம். அதுவே சீமான முன்னடைய வைக்கணும்னு ஒரு தரப்புக்கு வேகத்தை கொடுக்கும். கூட்டணி போவார் சொல்லும் போக மாட்டாரு, அவர் நம்புறாருன்னு நம்ம சொன்னோம். சோ இந்த வகையில வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சீமானால பாதிப்பு இருக்கு. அன்புமணி அண்ணாமலை அந்த 4 வரையும் சேர்த்து வைக்கிறோமா இல்லையா? கண்டிப்பா சார். சீமான பொறுத்தவரை அவர் தனிச்சு உறுதியா இருக்கிறார். அந்த உறுதியா இருக்கிறாருங்கிறது நம்ம வெளியே சொல்றோம். அவ்வளவுதான். பிஜேபி அணியாட்டு ஒரு 15% வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். 15 வந்துட்டாலே அது பெரிய சாதனையான ஓட்டா தான் இருக்கும். சார், இந்த பன்னீர்செல்வம் அவர் ஓபிஎஸ் ஐயா சொல்லும் போது ஓபிஎஸ் ஐயா பேர்லயே நிறைய பேர் நிக்கிறாங்க, 5 பேருக்கு மேல நிக்கிறாங்க ஒரு இடத்துல சொல்லும்போது அது அவருக்கு வந்து சாதகமா அமையுமா இல்ல அவருக்கு வந்துட்டு ஏதாவது டவுனா போகும்? சார், வெற்றி வாய்ப்பு வந்து டிஎம்கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெரியுது. ஆனா வாக்கு சதவீதம் யாருக்கு அதிகமா கிடைக்கும்? அதுக்கு அடுத்த நிலையில சிங்கிள் பார்ட்டியா ஏடிஎம்கே வந்துரும் நினைக்கிறேன். சார், பிஜேபி அணியாட்டு ஒரு 15% வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். 15 வந்துட்டாலே அது பெரிய சாதனையான ஓட்டா தான் இருக்கும். சீமான் ரெட்டை இலக்கம் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். என்னோட ஒரு இன்னைக்குள்ள இது சீமான் கிராப் வந்து பிரச்சாரம் வர வர ஆவேசமா சவால் விடுறது அதெல்லாம் மக்கள் மத்தியில ஏறி போகுது. அது தேரினாலும் சரி ஒவ்வொரு ஊர்கள்லயும் வரும்போது வந்து அது கிராப் ஏறிட்டு இருக்கு. கூட்டமும் அவரோட ஸ்பீச்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு சொல்லும்போது கூட்டமும் நல்லா ஏறிட்டு இருக்கு. ஏன்னா வந்துட்டு அதிகபட்சமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த சின்னம் போனதுக்கு அப்புறம் அவங்க வேட்பாளர்கள் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பின்னடைவு தான் ஏற்படும். அவங்க முன்னேறி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வந்துட்டு இருக்கிற இடமே தெரியல. இப்பதான் பிரச்சாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்பதான் சின்னம் அவங்க கையில கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? அது தேர்தல் முடிவு தான் அவங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லும். அதே வேளையில அவங்க சீமானை பற்றி பின்னடைவு தான் ஏற்படும் சொல்றதே சீமானுக்கு லாபம். அதுவே சீமான முன்னடைய வைக்கணும்னு ஒரு தரப்புக்கு வேகத்தை கொடுக்கும். சோ ஒன்னும் பேசாம இருக்கிறதா சீமானுக்கு எதிரான அரசியல்ல வந்து சரியான யுக்தியா இருக்க முடியும். சுமன் ஸ்ரீராமன் செய்யறாரு இல்லையா, கில்லிங் அண்ட் சைலன்ஸ், அதுதான் சீமானுக்கு எதிரான அரசியல் யுக்தி. இதை தாண்டி சீமானை பற்றி பேசுறதே சீமானுக்கு கெயின் தாங்கிறது என்னோட கணக்கு. ஓகே சார். இதுல சீமானுக்குள்ள அந்த லாபம் எப்படி வரும்னா, திமுக அணிக்கு போட்டி இல்லைன்னு சொல்லும் போது மதுரை மேற்குல விஜயகாந்த் ஏறி வந்துட்டாரு. சரி. திமுகவுக்கு அழகிரிக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது போட்டி இல்லைன்னு சொல்லும்போது, அதே மாதிரி மொடக்குறிச்சி துணை தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் வீட்டிலேயே படுத்திருக்கும் போது வைகோ ஏறி வந்துட்டாரு. அதே போல தம்பித்துறைய தேர்தல் பொறுப்பாளராக போட்ட பெண்ணகரத்துல டாக்டர் ராமதாஸ் 2வது வந்துட்டாரு. ஸோ இந்த சூழல் வந்து இன்னும் சொல்ல போனா திமுக அணிக்கு எதிராக அண்ணன் வைகோ பெருந்துறையில 2வது இடம் வந்தாரு. காரணம் திமுக அணி அதிமுக அங்க ஃபைட் பண்ணிக்கிடாதுங்கிற ஒரு சூழ்நிலை. இப்ப அதிமுகவை யாரும் ஃபைட் பண்ணிட மாட்டாங்கிற ஒரு சூழல் வந்து தெளிவா இருக்குது. அதிமுக 2019 வெற்றி பெற்ற அணி, மோடி எதிர்ப்புல வெற்றி பெற்ற அணி. அந்த அணி கூட கமலஹாசன் சேர்ந்திருக்காரு. அந்த அணிக்கு அதிகார பலம் வந்திருக்குது. அதிகார பலம் ரொம்ப முக்கியம். அதிகார பலத்துல இருக்கும்போது 1999 திமுக அணிக்கு எதிர்ப்பு ஒன்றும் பெருசா இல்லை. 2009 அழகிரி அதிகார பலத்தை பயன்படுத்தி தென் தமிழகத்திலே தென்காசி தவிர எல்லா சீட்டையும் ஜெயித்துட்டாப்புல. ஜெயலலிதா அம்மையார் அதிகார பலத்தை பயன்படுத்தி 144 போட்டு 200 ரூபா போலீஸை வச்சு கொடுத்து அவங்க 37 சீட் ஜெயித்துட்டாங்க. இப்போ வெற்றி பெறாது வெறும் அதிமுகவில்னு அதிமுகங்களுக்கு தெரியும். அதிமுக அதிகார பலத்தை எதிர்த்து ஆட்சி அதிகாரத்துல இல்லாம அதை சந்திக்குது. அப்போ தோத்து போகுன்னு தெரியும் போது அதிமுக முக்கிய தலைவர்கள்லாம் ஒரு ஷோ காட்டுவாங்க. யாரோ ஒருத்தரை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு உழைக்க மாட்டாங்க. அப்போ ஷோ காட்டிக்கிட்டு ஒன்னா நின்றுக்கிட்டு ஒன்னா ஃபைட் பண்ண மாட்டாங்க. அப்போ அதிகார பலம் இல்ல, அதிமுக ஜெயிக்காதுன்னு சொல்லும்போது அதிமுக இன்னுமே வந்து கிராமங்கள்ல அதிகமா டிஎம்கே விட ஏடிஎம்கேக்கு வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மக்கள் அதிகமா இருக்காங்க. எப்படி வந்து ஏடிஎம்கே தோல்வியை தழுவும் சொல்றீங்க? எப்படி 2019 தோல்வியை தழிச்சு
கிராமத்துல அந்த மக்கள்லாம் அமினிஷால போயிட்டாங்களா, உயிரோடு இல்லையா, இப்பதான் உயிர் பெற்று வந்திருக்காங்களா? 2019 எப்படி மக்கள் எல்லாம் அதிமுக தோல்வியை தெளிவிச்சுன்னு கேட்கறேன். எப்படி 20% வாக்குகள் போச்சு அந்த புள்ளியில இருந்தா நம்ம சொல்றோம். 2019 20% வாக்குகள் தான் அதிமுக மக்களவையில பெற்றது. பன்னீர்செல்வம் வெளியேறிட்டாரு, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்ல, பாமக கூட்டணி பலம் இல்ல. அப்ப எப்படி வட தமிழகத்துல தாக்கு பிடிச்சிடுவாங்க? எப்படி அவங்க எப்படி வந்துட்டு நாங்க வருவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. அவங்க வேணா தோத்து போவோம்னு சொல்லி மேலும் தோத்தா போவாங்க. நாங்க ஜெயிப்போம் தானே சொன்னாங்க. ஈரோடு கிழக்குல என்ன சொன்னாங்க? கடும் போட்டின்னு சொன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்களா இல்லையா? நான் என்ன சொன்னேன்? நான் வந்து திமுக அணி ஆட்சி அதிகாரத்தை வச்சு ஈஸியா வந்துருவாங்க, செந்தில் பாலாஜியோட போல் மேனேஜ்மெண்ட் முன்னாடி அதிமுக நிக்க மாட்டாங்கன்னு சொன்னோம். யார் தாக்கு பிடிச்சா? கொங்கு வேளாளர் தான் தாக்கு பிடிச்சி பிரிட்டிஷ் திக்கர் தான் வாட்டர்னு 65% வாக்கு பெற்றாங்க. ஏதோ நம்ம சிவி சண்முகம் எனக்கு எதிராக வழக்கெல்லாம் தொடுத்திருக்காருன்னு ஏதோ அருணகிரி ஊர்ல இருந்து சொன்னாப்புல. தொடுங்க, நான் எந்த ஜாதிக்கு எதிராட்டம் ஹட் பண்ணி எதையும் பேச மாட்டேன், உண்மையை பேசுவேன், சமூகநீதி சூறையாடல பேசுவேன். கொங்கு வேளாளரும் வன்னியர்களும் சமூகநீதி சூறையாடுறாங்கிறத அதிமுக அரசியல்ல இருக்குங்கிறத நான் ஆணித்தரமா சொல்லுவேன். வழக்கு தொடுங்க, நான் சந்திக்கிறேன். அப்படின்னா பெரியார் இப்படி பிராமணர்களை பற்றி சொல்லியிருக்கலாம். நீங்க பெரியாருக்கு பாரதத்தை தான் கேட்குறீங்கல்ல, KP முனுசாமி, அது மட்டும் எப்படி நியாயம்? CVS தப்பு. நான் நேமா தான் பேசுறேன். யார் இந்த ஜாதியை வந்து இழிவுபடுத்தி பேசக்கூடாது, சமநீதிக்காக பேசலாம். கண்டிப்பா நான் கொங்கு வேளாளர் பெனவலன்ட் காஸ்ட்னு தான் சொல்றேன். சிவி சண்முகத்தே பெரிய ஃபைட்டர்னு தானே சொல்றேன். மத்திய அரசின் துணை இன்று மாநில அரசு துணை இன்று மத்திய அரசையும் ஃபைட் பண்ணக்கூடிய ஃபைட்டர் சிவி சண்முகன் தானே சொல்றேன். அதனால ஜாதியை வந்து இழிவுபடுத்தி நான் பேசல, நேமா தான் பேசுறேன். சோ இந்த சமூகநீதி சூறையாடல் இந்த இதுவும் தோத்து போகக்கூடிய அதிமுகவுக்கு இந்த கட்சிக்கு ஓட்டு போட நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அவங்க வெளியேறி போறதுக்கான வாய்ப்புகள். சோ வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லும் போது அதிமுக சோர்ந்துருவாங்க. அது கடைசி 2 நாள் வந்து திமுக காரங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி திமுக பண்ணக்கூடிய அதிரடிக்கு முன்னாடி நிற்க மாட்டாங்க. ஈரோடு கிழக்குல இதுதான் நடந்தது. ஈரோடு கிழக்குல எப்படி நாயுடு, செங்குந்தர், அருந்ததியார், பறையர் பூத்துல வாக்கே இல்லாம போச்சோ, அதே மாதிரி கொங்கு வேளாளர் அல்லாத பிற ஜாதிகள் பூத்திலையும் சரி, வன்னியர் அல்லாத பிற ஜாதிகள் பூத்திலையும் சரி அதிமுக மிக மோசமான பின்னடைவை சந்திக்கிறோம். இப்ப பாருங்க, சீமான், நான் சொன்னேன் இல்லையா, சீமான் முக்குலத்தோர்லாம் நம்ம எடப்பாடியை ஏத்துக்கிட மாட்டாங்க, எடப்பாடியை தாண்டலாம், முக்குலத்தோர் ஆதரவுல தான் போவாருன்னு நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன். ஷாமண்ணா வந்து சீமான் கூட்டணி போவாருன்னு சொல்லும் போது இனி எடப்பாடி எல்லாம் வந்துட முடியாதுன்னு, அவரு ஜெயலலிதா மாதிரி எல்லாம் வர முடியாது, இனி அவ்வளவுதான், அவருக்கு காலம் முடிஞ்சு போச்சு, நாம தான் அவரை தாண்டி ஏறி வர முடியும்னு சீமான் சொல்றாருங்கிறத நான் கூட்டணி போவார் சொல்லும், போக மாட்டாரு, அவர் நம்புறாருன்னு நம்ம சொன்னோம். முக்குலத்தோர் பெல்ட்டுக்குள்ள எந்த அளவுக்கு இருந்தா அவர் அது எடப்பாடிக்கு எதிரால அந்த வலுவான அந்த வாதங்களை எடுத்து வைக்கிறார். நாம சொன்னது கரெக்ட் தானே? சோ இந்த வகையில வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சீமானால பாதிப்பு இருக்கு. அடுத்தால அன்புமணி, நீங்க திருமாவளவனை தான் தாங்குனி தாங்குனீங்க, வேற வார்த்தையை சொன்னாரு, தாங்குனீங்க, எங்களை கண்டுக்கலன்னு சொன்னாரு. அப்போ அவர் வந்து வன்னியர்கள் மத்தியில வன்னியரை மதிக்காம வன்னியரை வந்து உதாசீனப்படுத்தினாரு எடப்பாடி பழனிசாமிங்கிறத சொல்றாரு. நாளைக்கு பாஜக இவர் நல்ல இடங்கள்ல அதிமுக பாஜக வந்து அன்புமணியை CM கேண்டிடேட் கூட வாய்ப்பு இருக்கு. சோ அப்போ அத வன்னியர் மத்தியில அவரு கொண்டு போய் வன்னியர்கள் மத்தியில அவர் பலகீனப்படுத்துவாரு. சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் இந்த பகுதியில் அது பலகீனப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிறமொழியாளர்கள் சீமானோட இந்த அரசியலால அப்படியே ஸ்டாலினை நோக்கி போறாங்க. அது அதிமுக வாக்களித்த பிறமொழியாளரும் போறாங்க. அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், அது பிறமொழியாளர் தான். இவங்கெல்லாம் மோடியை நம்பி பாஜக சென்னையில பிராமணர்கள் எல்லாம் வந்து தாமரைக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு இன்னைக்கு ஒரு முக்கிய இடத்துல இருந்தே ஒருத்தர் சொல்றாரு. அப்போ பாஜகவால பாதிப்பு இருக்குது. அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், லிங்குஸ்டிக் மைனாரிட்டி விளையாட கொண்டு வன்னியர் கட்சிக்கு போடல என்ன லாபம் இருக்கு அவங்களுக்கு? அவங்கள்ட்ட பாதிப்பு இருக்கு. அப்பர் காஸ்ட் they have only பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட், நோ பெர்மனன்ட் பார்ட்டி. அப்போ அவங்களுக்கு பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்கிறது தெளிவா தெரியுது. அடுத்தால 100% கம்யூனிட்டிஸ் மத்தியில இடைநிலை ஜாதிகளின் ஆதிக்கம் வந்து ஜெயலலிதா கண்ட்ரோல்ல இருந்து, ஜெயலலிதா இருக்கும்போது இவங்க அடிமைகளா இருந்தாங்க. சோ இன்னைக்கு இவங்க வந்து ஆல் பவர்ஃபுல்லா இருக்காங்க. இது அருந்ததியர், பறையர், செங்குந்தர், தேவேந்திரகுல வேளாளர், வண்ணார், நாவிதார், குயவர், இந்த இதுல வந்து ஒரு கணிசமான பகுதி சீமானை நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தால முக்குலத்தோர், சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம், இவங்களோட இந்த பிரச்சனையில முக்குலத்தோர் எதிர்ப்பு அவருக்கு தெளிவா இருக்குது. அதனாலதான் சசிகலா என்னோட வயதுல மீறிந்த ஒரு காலில் விழுந்ததுல தப்பு இல்லைன்னு அந்த அப்பீஸ்மெண்ட்டுக்கு வர்றாரு. அரசியல் சகஜம்,
கண்டிப்பா சார். சகஜம். தென் முக்குளத்தோர் பன்னீர் எதிர்ப்பு. சார் இந்த பன்னீர்செல்வம் அவர் ஓபிஎஸ் ஐயா சொல்லும்போது ஓபிஎஸ் ஐயா பேர்லயே நிறைய பேர் நிக்கிறாங்க, 5 பேருக்கு மேல நிக்கிறாங்க ஒரு இடத்துல சொல்லும்போது, அது அவருக்கு வந்து சாதகமா அமையுமா இல்ல அவருக்கு வந்துட்டு ஏதாவது டவுனா போகுமா? சாதகமா தான் அமையும். ஓபிஎஸ் இன்னும் பலாப்பழம்ங்கிறத மக்கள் மத்தியில கொண்டு போயிருவாங்க. அது கொண்டு போயிரும்போது சாதகமா தான் அமையும். இன்னும் முக்குளத்தோர் பாமர ஜனங்கள் பெண்கள் மத்தியில ஓபிஎஸ் நீக்கப்பட்டிருக்காரு, அவர் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது சரியா சேரல. பட் அதுல உள்ள ஜென்ஸ் மத்தியில ரொம்ப சரியா சேர்ந்துட்டு அவங்க கோவப்படுறாங்க. அவங்க வந்து அத பெண்கள் மத்தியிலும் கொண்டு சேர்த்துருவாங்க. அப்படி கொண்டு சேர்க்கும் போது அவருக்கு வந்து ஆதரவு வளையம் வந்து அங்க பெருகும்னு தான் நான் கருதுறேன். அது ஏன்னா வந்துட்டு இவர் பேர்லயே இத்தனை பேர் நின்னது ஏதோ பிளானிங், யாரோ எல்லாரும் சேர்ந்து ஏதோ சதி பண்றாங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க. அது யார்? எடப்பாடி தான் அதை பண்றாரு. இல்ல அத கேக்குறதுக்கு தான் யார் இதை பண்றா, அது சதியா என்ன அப்படிங்கறத உங்ககிட்ட கேக்குறோம். ஆர் உதயகுமார் மூலமா எடப்பாடி தான் இது பண்றாரு. எப்படின்னா பன்னீர்செல்வம் ஜெயித்துட்டாருன்னா நாளைக்கு அதிமுக அரசியல்ல எடப்பாடிக்கு உள்ள பின்னடைவு 2026 நோக்கி போகும்போது ரொம்ப கடுமையா இருக்கும். சோ அப்ப எப்படியும் பன்னீர்செல்வம் ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக அரசியல் அது செய்யத்தானே செய்வாங்க. நம்ம செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? எல்லாரும் ஒவ்வொரு ட்ரிக்கா பண்ணத்தானே செய்வாங்க. நம்ம எடப்பாடிக்கு எதிராக டிக்ளேர் பண்ணிட்டு என்னென்ன வேலையெல்லாம் நம்ம பண்றோம், சிங்கம் காலமாடு கதையை சொல்லி பன்னீர் தினகரன் ஒரு அன்புமணி அண்ணாமலை அந்த 4 வரையும் சேர்த்து வைக்கிறோமா இல்லையா? கண்டிப்பா சார், கண்டிப்பா சேர்த்து வைக்கிறோமா இல்லையா? சீமான பொறுத்தவரை அவர் தனிச்சு உறுதியா இருக்கிறார். அந்த உறுதியா இருக்கிறாருங்கிறது நம்ம வெளியே சொல்றோம், அவ்வளவுதான்.